கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை நாம் காணும்படியான பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ரோமர் 12:10 ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற அழகான ஒரு ஆலோசனை, உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள். உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள். Be patient in tribulation. உபத்திரவத்தில் நீங்கள் பொறுமையாயிருக்க வேண்டும். நம் வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலையில் உபத்திரவத்தை நாம் சந்திக்கிறோம். ஏதோ ஒரு காலகட்டத்திலே நம் வேலை ஸ்தலங்களிலே, நமது ஊழியத்திலே, நமது குடும்பத்திலே அநேக உபத்திரவங்கள் நமக்கு எதிராய் வருவதை நாம் பார்க்கிறோம். உபத்திரவங்கள் ஒரு மனிதனை அழிப்பதை போல தோன்றும். உபத்திரவத்தை விட்டு விலகி செல்லவே முடியாது. காரணமே இல்லாத உபத்திரவங்கள் நமது வாழ்க்கையில வரும். காரணமே இல்லாத பகைகள் நமது வாழ்க்கையில வரும். இந்த உபத்திரவத்திலே நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க பொறுமையா தான் இருக்கணும். பொறுமையா நீங்க இருங்க. எனக்கு தெரியும். அநேக சூழ்நிலையிலே நாம் பழி வாங்க துடிக்கிறோம். யாராவது நம்மள 2 வார்த்தை கேட்டுட்டா திருப்பி 4 வார்த்தை கேட்கணும்னு சொல்லி துடிக்கிறோம். நமக்கு எதிராய் வருகிற ஜனங்களை ஏதோ ஒரு விதத்தில் பழி வாங்க வேண்டும், கசப்பை காட்ட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். கணவன் மனைவி உறவிலே, சகோதரர் உறவிலே, பெற்றோருடைய உறவிலே உபத்திரவங்கள், பகைகள் அதிகமாக இருக்கிறது. காரணமே இல்லாமல் பகைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை, காரணமே இல்லாமல் நமக்கு எதிராய் பேசுகிற வார்த்தைகள். இந்த உபத்திரவத்திலே நாம் அநேக முறை நாம் என்ன யோசிக்கிறோம்னா, எனக்கு எதிராய் வந்து அவர்களை நான் அழித்து விடுவேன், அவர்களை நான் பழிவாங்க விடுவேன், அவர்களுக்கு எதிராக நான் வந்து விடுவேன், அவர்கள் முகத்துல முழிக்கவே மாட்டேன். இதெல்லாம் நம்ம சொல்லுகிற வார்த்தைகள். அந்த ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உபத்திரவத்திலே பொறுமையாய் நீங்கள் இருங்கள். பொறுமையா இருங்க. எனக்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை உபத்திரவங்கள் என்பது எனக்கு தெரியும். இந்த உலக வாழ்க்கையில எத்தனை உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க பொறுமையா நீங்க இருங்க. பொறுமையா இருங்க. நீதியை செய்யக்கூடிய ஆண்டவர் நான் இருக்கிறேன். அந்த நீதியை நிச்சயமா உங்க வாழ்க்கையில் வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கவலைப்படாதிருங்கள். பொறுமையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். நிச்சயமாய் ஆண்டவருடைய நீதி செய்கிற வேளை மிக அருகே நம்மோடு கூட இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் கூட பல மனப்போராட்டத்தோடு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அந்த ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உபத்திரவத்தில் பொறுமையாய் நீங்க இருங்க. நீதியை நான் வெளிப்படுத்துவேன். உங்களை எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடி காத்துக்கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போமா? ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்த ஆலோசனைக்காக உமக்கு நன்றி அப்பா. உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள் என்று சொன்னீரே. அநேக சூழ்நிலைகளில் என் கோபத்தை வெளிப்படுத்தி, வார்த்தைகளை நான் காயப்படுத்தி, அநேகருக்கு எதிராய் நாங்கள் வந்து சமாதானத்தை இழந்து போய்விடுகிறப்பா. ஆனால் உபத்திரவத்தில் பொறுமையாயிருக்க நீர் அழைக்கிறீரே. நாங்களும் அப்படியே பழகிக்கொள்ள பலந்தார். நீதி செய்கிற ஆண்டவர் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நியாயத்தையும் நீதியும் வெளிப்படுத்தவே நம்புகிறோம். கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறீரே. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுங்கப்பா. உங்களுடைய சமாதானம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.